ஹர ஹர நம பார்வதி பதையே ஹர ஹர மகாதேவா. தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. கலைநிறை கணபதிக்கு சரணம் சரணம். திருச்செந்தூர் முருகனுக்கு அரோகரா. திருவாவடுதுறை ஆதீன ஸ்ரீலஸ்ரீ குருமா சன்னிதானம் அவர்கள் பொன்னார் திருவடிகளை வணங்கியும், தருமபுர ஆதீனம் நட்சத்திர குருமணிகள் ஸ்ரீலஸ்ரீ குருமா சன்னிதானம் அவர்கள் பொன்னார் திருவடிகளை வணங்கியும், இந்த திருவிளையாடற் புராண சிந்தனையை சிவனே நடத்தி கொண்டிருக்கக்கூடிய கற்பக விநாயகம் ஐயா, சுப்பிரமணியன் ஐயா, ஆவுடையப்பன் ஐயா, நல்லசிவம் ஐயா, கண்ணன் ஐயா, இந்திரா அம்மையார் மற்றும் வந்திருக்கக்கூடிய அனைத்து அன்பர்களுக்கும் எனது பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். நாம் திருவிளையாடற் புராணத்தில் 61வது திருவிளையாடல் மண் சுமந்த படலம் என்ற படலத்தில் இருக்கின்றோம். வந்தியம்மைக்காகவும் மணிவாசகப் பெருமானுக்காகவும் இறைவன் வைகையில் மிகப்பெரிய வெள்ளப்பெருக்கை ஏற்படுத்துகின்றார். அந்த வந்தியம்மைக்கு கூலியாளாக வந்து வந்தியம்மைக்காக ஒதுக்கப்பட்ட அளந்து கொடுக்கப்பட்ட அந்த கரையை அடைக்கின்றேன் என்று சுவாமி அந்த வைகை கரைக்கு வருகின்றார். அங்கே அவர் ஆடுகிறார், பாடுகிறார், விளையாடுகிறார். அந்த அம்மைக்கு ஒதுக்கப்பட்ட அந்த பங்கானது அடைபடவில்லை. அப்பொழுது அங்கு வேலை வாங்கக்கூடிய அதிகாரிகள் ஆற்றங்கரையில் கரைகளெல்லாம் எப்படி அடைக்கப்பட்டிருக்கின்றது என்று ஆய்வு செய்வதற்கு வருகின்றார்கள். எல்லா இடங்களும் அடைபட்டிருக்கின்றது. ஆனால் இந்த வந்தியம்மையினுடைய பங்கு மட்டும் அடைக்காமல் இருக்கின்றது. உடனே அந்த வந்தியம்மைக்கு கூலியாளாக வந்த அந்த பெருமானை அழைத்து, ஏன் இவ்வாறு உனக்கு ஒதுக்கப்பட்ட பங்கை அடைக்காமல் இருக்கின்றாய் என்று கேட்கின்றார்கள். அவரை கையில் இருக்கக்கூடிய பிரம்பை கொண்டு அடிக்க வேண்டும் என்று நினைக்கின்றார்கள். ஆனால் மனம் வரவில்லை. அவ்வளவு ஒரு பேரழகோடு சுவாமி அங்கே இருக்கின்றார். அவர்கள் இவரை பற்றி நாம் நம்முடைய அரசனுக்கு எடுத்து கூறுவோம் என்று அரசனிடத்தில் வருகின்றார்கள். இவரை பற்றி எடுத்து கூறுகின்றார்கள். வந்தியம்மைக்கு உரிய பங்கு மட்டும் அடைபடவில்லை. அந்த வந்தியம்மை ஒரு கூலியாளை அனுப்பி வைத்தார். அவரை பார்த்தால் ஒரு அரச குடும்பத்து செல்வ காளையை போல இருக்கின்றார். ஆடுகின்றார், பாடுகின்றார், காலத்தை போக்குகின்றார். வேலை செய்ய வேண்டும் என்று நெஞ்சில் நினைக்கக்கூட இல்லை அவர் என்று அந்த அதிகாரிகள் அரசனிடத்தில் எடுத்து கூறுகின்றார்கள் என்ற அளவில் சிந்தித்தோம். அதனுடைய தொடர்ச்சி. ஆண்தகை வனப்பை நோக்கி அடிக்கவும் கில்லேன் அஞ்சி, ஆண்தகை வனப்பை நோக்கி அடிக்கவும் கில்லேன் அஞ்சி, ஈண்டினேம் என்று கூற இங்கென அமைச்சரோடோ, ஈண்டினேம் என்று கூற இங்கென அமைச்சரோடோ, பாண்டியன் எழுந்து நாம் போய் பங்கு அடைபட்ட எல்லாம், பாண்டியன் எழுந்து நாம் போய் பங்கு அடைபட்ட எல்லாம். அதில் கடைசி ஒரு 3 வார்த்தை இல்லை, அதை குறிச்சுக்கிடுங்க. காண்டும் என்று எரிநீர் வையை குடிஞயம் கரையை சார்ந்தான் அப்படிங்கிற ஒரு 3 வார்த்தை அதில் இல்லை. காண்டும் என்று எரிநீர் வையை குடிஞயம் கரையை சார்ந்தான், காண்டும் என்று எரிநீர் வையை குடிஞயம்
கரையை சார்ந்தான். அந்த அதிகாரிகள் அரசனிடத்தில், அரிமர்த்தன பாண்டியனிடத்தில் கூறுகின்றார்கள், ஆண்களில் தலை சிறந்தவனாக அந்த கூலியாள் இருக்கின்றார். அவருடைய அழகை பார்த்தவுடன் எங்களுக்கு அடிக்கவும் மனம் வரவில்லை, அடிக்கவும் இல்லை. நாங்கள் அவரை பார்த்த உடனே அடிக்கவும் எங்களுக்கு மனசு வரல, அடிக்கலை. அஞ்சி ஈண்டினேன். அவரை பார்த்தவுடன் ஒரு பயம் ஏற்பட்டது. ஆகையினால் நேராக இங்கு நாங்கள் வந்துவிட்டோம் என்று அந்த அதிகாரிகள் அரசனிடத்தில் வந்தியம்மையின் கூலியாளை பற்றி எடுத்து கூறுகின்றார்கள். உடனே அரசன் விரைவாக, இம் அப்படிங்கிறது விரைவு சொல், விரைவு குறிப்பை காட்டக்கூடிய ஒரு சொல். இம் என அமைச்சரோடும், சரி நம்ம இப்போ உடனே நம்ம கிளம்புவோம் அப்படின்ட்டு அந்த அமைச்சர்களோடு பாண்டிய மன்னன் தன்னுடைய அரியணையிலிருந்து எழுந்து, நாம் போய் பங்கு அடைபட்ட எல்லாம் காண்போம். நாம எல்லாரும் போய் அவரவர்களுக்கு ஒதுக்கிவிடப்பட்ட அந்த ஆற்றங்கரையின் பங்கு எப்படி அடைத்திருக்கின்றார்கள், இவையெல்லாம் நாம் பார்த்து வருவோம் என்று அந்த எரிநீர் வையை, அலைகள் அடித்து கொண்டிருக்கக்கூடிய வையை ஆறு, குடிஞைனா ஆறு, அந்த வையை ஆற்றினுடைய கரையை பாண்டிய மன்னன் சென்று சேர்ந்தார். அப்போ சொன்ன உடனேயே பாண்டிய மன்னன் உடனே எழுந்து அமைச்சர்களோடு நாம போய் பார்த்துட்டு வருவோம் அப்படின்ட்டு பாண்டிய மன்னன் கூறுகின்றான். வேற இதுன்னா இப்போ உள்ள அரசியல்வாதிகள்னா என்ன சொல்லுவாங்க, அவரை கெட்டி இழுத்துட்டு வாங்க, என் முன்னால கொண்டு வந்து சேருங்க அப்படிம்பாங்க. இது பாண்டிய மன்னன் பழைய காலத்து அரசாட்சி. அதனால நாமளே போய் என்ன நடந்திருக்குன்னு பார்ப்போம் அப்படின்ட்டு பாண்டிய மன்னன் உடனே கிளம்பி அந்த அமைச்சர் பெருமக்களோடு அந்த ஆற்றங்கரைக்கு வருகின்றான். அதான் உடையவன் ஒரு இடத்துல இருந்தால் தான் வேலைகள் எல்லாம் நடக்கும், இல்லைன்னா நடக்காது. எடுத்த தின்கரைகளெல்லாம் இறைமகன் உள்ளத்து ஓகை, எடுத்த தின்கரைகள் எல்லாம் இறைமகன் உள்ளத்து ஓகை, மடுத்தனன் நோக்கி செல்வான் வந்தி பங்கு அடைப்பார் இன்றே, மடுத்தனன் நோக்கி செல்வான் வந்தி பங்கு அடைப்பார் இன்றே, அடுத்த நோன் கரையும் கல்லே அழித்து எழு வெள்ளம் நோக்கி, அடுத்த நோன் கரையும் கல்லே அழித்து எழு வெள்ளம் நோக்கி, கடுத்து நின்று எங்குற்றான் கரை சுமந்து அடைப்பான் என்றான். கடுத்து நின்று எங்குற்றான் கரை சுமந்து அடைப்பான் என்றான். இப்போ பாண்டிய மன்னன் அமைச்சர் பெருமக்களோடு அந்த வைகை கரையில நடந்து போறார். எடுத்த தின்கரைகள் எல்லாம், எடுத்தன்னா அடைக்கப்பட்ட அப்படின்னு அர்த்தம். தின்கரைகள் எல்லாம் வலிமையான கரைகள், நல்ல மண்ணை போட்டு கரையை உயரப்படுத்தி அடைத்து வைத்திருக்கின்றார்கள். அவற்றையெல்லாம் இறைமகன், அரசன் அரசனை இறைமகன் சொல்லுவாங்க. நேர்மையான அரசர்களை இறைவனுடைய மகன் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த இறைவனுடைய மகனாகிய பாண்டிய மன்னன் அந்த கரைகளை, அடைபட்ட வலிமையான கரைகளை எல்லாம் பார்த்து அவருடைய உள்ளத்தில் மகிழ்ச்சி அப்படியே ஏற்படுகிறது. போகை மடுத்தனன், போகைனா மகிழ்ச்சி, மடுத்தனன் அப்படின்னா அடைந்தான், மகிழ்ச்சி அவருக்கு ஏற்பட்டு கொண்டே வருகிறது. நோக்கி செல்வான், அப்படியே பார்த்து கொண்டே ஒவ்வொரு இடமாக பார்த்து கொண்டே கரையில போயிட்டு இருக்கிறார். வந்தி பங்கு அடைப்பார் இன்றி, வந்தியம்மைக்குன்னுட்டு ஒதுக்கப்பட்ட பங்கு இப்பொழுது அடைப்பதற்கு ஆள் இல்லாமல் அடைப்பார் இன்றி அடைக்கப்படாமலும் இருக்கின்றது. மேலும் அந்த அம்மா பங்குக்கு ஒதுக்கப்பட்ட இடத்துக்குள்ள தண்ணீர் பாய்ந்து வேகமா போகுது. அந்த வைகை தண்ணீர் பக்கத்துல அடைத்த கரையையும் அரிச்சுக்கிட்டு போகுது.
அடுத்த அந்த வந்தியம்மாவுக்கு பக்கத்தில் விடுக்கப்பட்ட அடுத்த அந்த வைகைக்கரை, அந்த நோன் கரை, அது நல்லா அவங்க அடைச்சிருக்காங்க அந்த கரையை. நோன் கரைனா அடைபட்ட வலிய கரை. அந்த அடைபட்ட வலிமையான கரையையும் இந்த வந்தியம்மா பங்கு வழியா ஓடக்கூடிய தண்ணீர் அந்த பக்கத்துல உள்ளவங்க கரையவும் அழித்து கொண்டு அந்த வெள்ளம் அப்படியே பாய்ந்து செல்லுகிறது. கள்ளி அப்படின்னா அழித்து கரையை அழித்து கொண்டு அந்த கரையை அரித்து எடுத்துக்கொண்டு அந்த வெள்ளமானது எழுந்து செல்கிறது. இதை பார்த்து வெள்ளம் நோக்கி அந்த வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடுவதை அரசன் பார்க்கின்றார். கடுத்து நின்று உடனே அவருக்கு கோபம் வந்து விடுகிறது. எங்குற்றான் இக்கரை சுமந்து அடைப்பான் என்றார். இந்த கரையை மண் சுமந்து அடைக்கக்கூடிய அந்த கூலியாள் எங்கே இருக்கின்றான் என்று அந்த அரசன் பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த வேலையாட்களிடத்தில், அந்த அதிகாரிகளிடத்தில் அரசன் கேட்கின்றான். அரசனிடத்தில் அதிகாரிகள் எடுத்து கூறுகின்றார்கள், வந்தியம்மையினுடைய பங்கு மட்டும் அடைபடாமல் இருக்கிறது. அந்த வந்தியம்மைக்கு ஆளாக வந்தவன் வேலை செய்ய வேண்டும் என்று மனதால் கூட நினைக்காமல் இருக்கின்றான். அந்த ஆண்களில் சிறந்தவனாக இருக்கக்கூடிய அவனுடைய பேரழகை பார்த்தவுடன் எங்களுக்கு அடிக்கவும் மனம் வரவில்லை. அவனை பார்த்து எங்களுக்கு பயம் ஏற்பட்டது. ஆகையினால் நாங்கள் அரசனை உன்னிடத்தில் வந்தோம் என்று அவர்கள் கூறுகின்றார்கள். அதை கேட்டவுடன் பாண்டிய மன்னன் என்ற அந்த விரைவை குறிக்கக்கூடிய அளவில் உடனே அந்த வேலையை செய்ய வேண்டும் என்று அந்த அமைச்சர் பெருமக்களோடு பாண்டியன் அரியணையிலிருந்து எழுந்து, நாம் எல்லோரும் போய் அந்த வைகைக்கரையில் ஒவ்வொருவருக்கு விடுக்கப்பட்ட அந்த பங்கு அடைபட்ட எல்லாவற்றையும் நாம் பார்த்துவிட்டு வருவோம் என்று அந்த பாண்டிய மன்னன் அலையடிக்கக்கூடிய நீரை உடைய வையை ஆற்றினுடைய கரையை சென்று சேர்ந்தான். பாண்டிய மன்னன் அந்த கரை வழியாக நடந்து செல்கின்றான். அங்கு அடைக்கப்பட்ட வலிமையான கரைகளை எல்லாம் அந்த தெய்வ மகனாகிய அந்த பாண்டிய மன்னன் பார்த்து அவனுடைய உள்ளத்தில் மகிழ்ச்சி அடைகின்றான். மேலும் அப்படியே அந்த கரையில் இருக்கக்கூடிய அனைத்தையும் பார்த்து கொண்டே அவன் செல்லும் பொழுது வந்தியம்மையினுடைய பங்கு மட்டும் அடைப்பதற்கு ஆளின்றி, மேலும் வந்தியம்மையின் பங்கில் தண்ணீர் பாய்ந்து கொண்டு அந்த வந்தியம்மைக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய அடுத்து இருக்கக்கூடிய அடைக்கப்பட்ட கரையையும் இந்த தண்ணீரானது அரித்து கொண்டு அழித்து கொண்டு அந்த வெள்ளம் அப்படியே பாய்ந்து கொண்டிருக்கிறது. இதை பார்த்த மன்னன் அவனுக்கு கோபம் வந்து விடுகிறது. எங்கே இருக்கின்றான் இந்த கரையை மண் சுமந்து அடைக்கக்கூடிய அந்த கூலியாள் என்று பக்கத்தில் இருக்கக்கூடியவர்களிடத்தில் கேட்கின்றான் பாண்டிய மன்னன். வள்ளல் தன் கோபம் கண்ட மாறுகோல் கையர் அஞ்சி, வள்ளல் தன் கோபம் கண்ட மாறுகோல் கையர் அஞ்சி, தள்ளரும் சினத்தராகி தடக்கை தொட்டு ஈர்த்து பற்றி, தள்ளரும் சினத்தராகி தடக்கை தொட்டு ஈர்த்து பற்றி, உள்ளொடு புறம் கீழ் மேலாய் உயிர்தொறும் ஒழித்து நின்ற, உள்ளொடு புறம் கீழ் மேலாய் உயிர்தொறும் ஒழித்து நின்ற, கழிவனை இவன்தான் வந்தியாள் என காட்டி நின்றார். கழுவனை இவன்தான் வந்தியாள் என காட்டி நின்றார். வள்ளல் தன் கோபம் கண்ட, வள்ளன்மை தன்மையுடைய அந்த அரசன் பாண்டிய மன்னன் அரிமர்த்தன பாண்டியன், அந்த அரசனுக்கும் கோபம் வந்து விட்டது. ஏன்னா வள்ளல் தன்மை இருந்தால் கோபம் அவங்களுக்கு அதிகமாக வராது. ஐயோ பொழைச்சி போட்டோம் அப்படிங்கிற மாதிரி எண்ணத்தில் தான் இருப்பாங்க அவங்க. ஆனால் அப்படிப்பட்ட வள்ளல் தன்மை கொண்ட பாண்டிய மன்னனுக்கே இப்போ கோபம் வந்துச்சு. அதனால் அந்த வள்ளல் பாண்டிய மன்னனினுடைய கோபத்தை பார்த்தவுடன் அந்த மாறுகோல் கையர் அஞ்சி, மாறுகோல்னா மாறுனா பிரம்புன்னு அர்த்தம். அந்த பிரம்பை
கையில் வைத்து கொண்டு எல்லோரையும் வேலை வாங்கக்கூடிய அந்த அதிகாரிகள் மன்னனுடைய கோபத்தை கண்டவுடன் அவர்களுக்கும் அச்சம் ஏற்படுகிறது. தள்ளரும் சினத்தராகி அந்த அதிகாரிகளுக்கும் இப்பொழுது அளவற்ற கோபம் வந்துவிடுகிறது. தடக்கை தொட்டு ஈர்த்து பற்றி தங்களுடைய பெரிய கைகளால் அந்த கூலியாளாக வந்த சிவபெருமானை தொட்டு இறுக பற்றி கொண்டு அந்த வேலையாட்கள் அந்த அதிகாரிகள் எல்லாம் தங்களுடைய மிகப்பெரிய கைகளால் சிவபெருமானை தொட்டு வலிய பற்றி கொள்கின்றார்கள். உள்ளொடு புறம் கீழ் மேலாய் உயிர்தொறும் ஒழித்து நின்ற கள்வனை. அந்த சிவபெருமான் எப்படிப்பட்டவர்? நம்முடைய அகத்திலும் புறத்திலும் இருக்கக்கூடியவர். இந்த அகத்திலும் புறத்திலும் ஒளிந்து இருக்கக்கூடியவர். நம்முடைய உள்ளத்துக்குள்ளும் வெளியேயும் ஒளிந்து இருக்கக்கூடியவர். கீழாக மேலாக எல்லா இடங்களிலும், கீழிடம் மேலிடம் எல்லா இடங்களிலும் நீக்கமர நிறைந்து தன்னை ஒழித்து கொண்டு இருக்கக்கூடியவர். உயிர்தொறும் ஒழித்து நின்ற எல்லா உயிர்களிடத்திலும் தன்னை காட்டிக் கொள்ளாது அவர் ஒளிந்து நிற்கக்கூடிய அந்த கள்வன். அந்த கள்வனை, அந்த வந்தியம்மைக்கு கூலியாளாக வந்த அந்த கள்வனை இவன்தான் வந்தியாள் என காட்டி நின்றார். இவர்தான் வந்திக்காக வேலை செய்ய வந்த கூலியாள் என அந்த அதிகாரிகள் இவரை கையை பற்றி இறுக பற்றி அரசன் முன்னிலையில் கொண்டு வந்து நிறுத்தி காட்டி நின்றார்கள். அப்போ கோபம் கண்ணை மறைக்கும். இந்த அதிகாரிகள் என்ன சொல்றாங்க, அதை கொஞ்சம் சிந்திச்சிருக்கணும். பாண்டிய மன்னன் அவன் பேரழகாக இருக்கிறான், அவனை பார்த்தா ஒரு அரச பரம்பரையில் உள்ளவனை போல இருக்கு, ஏதோ கூலியாளாக வந்த மாதிரி இருக்கு. அவனை பார்த்தா எங்களுக்கு அடிக்கிறதுக்கு மனசு வரலை, அவனை பார்த்தா பயம் வருதுன்னு அவங்க சொல்றதை வச்சு பாண்டிய மன்னனும் கொஞ்சம் நிதானிச்சு நீ யாருப்பா, எங்கேருந்து வார, உன் ஊர் என்ன, எதுக்காண்டி கூலி வேலைக்கு வந்தேன்னு கேட்டிருக்கணும். ஏன்னா இவங்க அவ்வளவு ஸ்டேட்மெண்ட்டும் கொடுத்துட்டாங்க, அவ்வளவு விவரத்தையும் அவரை பற்றி கொடுத்துட்டாங்க. ஆனால் கோபமானது கண்ணை மறைக்கும். அதைத்தான் திருவள்ளுவர் சொல்லும்போது தன்னைத்தான் காக்கில் சினம் காக்க காவாக்கால் தன்னையே கொல்லும் செய்யும் அந்த திருக்குறள். அது மாதிரி இப்போ பாண்டிய மன்னனுக்கு கோபம் அதிகமாயிட்டு அந்த கோபத்தை கட்டுப்படுத்த முடியாம அவன் ஆகி போனான். ரெண்டாவது, அந்த அதிகாரிகள்லாம் நல்ல வலிமையானவர்களாக இருக்கக்கூடியவர்களா அதிகாரிகளா நியமிப்பாங்க. ஒரு போலீஸை ஒரு 70 வயசு ஆளை நம்ம போலீஸா நியமிக்க முடியுமா? ஒரு 25 வயசு 30 வயசு, அதுக்கப்புறம் அவங்க ரிட்டையர்மெண்ட் வரைக்கும் ஒரு மாதிரி கதையை கொண்டு போவாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ தடக்கை தொட்டு, அப்போ அந்த அதிகாரிகளுக்கும் கோபம் வந்துடுது. அவங்க கைகள்லாம் பெரிய கைகள், தடக்கைனா பெரிய கை, வலிமையான கை அப்படின்னு அர்த்தம். அப்போ இளமையும் வலிமையும் உடைய அதிகாரிகள் அந்த சிவபெருமான் கூலியாளை இறுக பற்றி பிடித்து கொண்டு வராங்க. ஏன்னா இவங்க இறுக பற்றி பிடிச்சு வரும்போது அவர் தப்பிச்சு ஓடிடக்கூடாது. அதனால வலிமையான அதிகாரிகளாக அந்த வேலை வாங்குபவர்களாக இருக்கின்றார்கள்ங்கிற குறிப்பை தடக்கை அப்படிங்கிறதுல காமிக்கிறார். தடம்னா பெரியன்னு அர்த்தம். அவங்க வலிமையான பெரிய கைகளை உடைய அந்த அதிகாரிகள் சுவாமியை இறுக பிடிச்சு அந்த அரசன்ட்ட கொண்டு வர்றாங்க. ரெண்டாவது, சுவாமி எல்லா உயிருக்கும் உயிராக அந்த உயிருக்குள் ஒழித்து நிற்கக்கூடிய கல்வன். நம்ம கேட்காமலேயே நம்ம உள்ளத்துக்குள்ள அவர் புகுந்துட்டார். அதை சம்பந்த பெருமான் முதல் பாட்டில் சொல்றார். தோடுடைய செவியன் விடையேறிவோ தூவன் மதிசூடி காடுடைய சுடலை பொடி பூசி என் உள்ளம் கவரு கள்வன் ஏடுடைய மலரான் முனை நாள் பணிந்து ஏத்த அருள் செய்த
பீடுடைய பிரமாபுரம் ஏவிய பெம்மான் இவனன்றே. என் உள்ளம் கவர் கள்வன். என்கிட்ட சாமி கேட்கவே இல்லை, அவரா என்னுடைய உள்ளத்துக்குள்ள வந்து புகுந்துட்டார். என்கிட்ட கேட்காம என் உள்ளத்துல புகுந்ததுனால அவன் கள்வன் அப்படின்ட்டு. அதே மாதிரி எல்லா உயிர்களிடத்திலும் ஒழித்து நின்ற அந்த கள்வன் அந்த சிவபெருமன். இதுல இன்னொரு குறிப்பு, அடுத்தால இவர் அடிக்க போறாரு, எல்லா உயிருக்குள்ளையும் இவர் இருக்கிறதுனால எல்லார் மேலேயும் அடி விடப்போகுது அப்படிங்கிறத முதல்லயே அந்த குறிப்பவும் காட்டுறாங்க. அப்படி எல்லா உயிர்களிடத்திலும் ஒழித்து நிற்கக்கூடிய அந்த கள்வனை இவன்தான் வந்திக்கு கூலியாளாக வந்த அந்த ஆள் என்று அந்த அதிகாரிகள் காட்டி நிற்கின்றார்கள். கண்டனன் கணன்று வேந்தன் கையில் போர் பிரம்பு வாங்கி கணன்று வேந்தன் கையில் போர் பிரம்பு வாங்கி அண்டமும் அளவிலாத உயிர்களும் ஆகமாக அண்டமும் அளவிலாத உயிர்களும் ஆகமாக கொண்டவன் முதுகில் வீசி புடைத்தனன் கூடையோடு கொண்டவன் முதுகில் வீசி புடைத்தனன் கூடையோடு மந்தனை உடைப்பில் கொட்டி மறைந்தனன் நிறைந்த சோதி. மந்தனை உடைப்பில் கொட்டி மறைந்தனன் நிறைந்த சோதி. கண்டனன் கனன்று வேந்தன். அந்த கூலியாளை பார்த்த உடனேயே மன்னனுக்கு கோபம் வந்து விடுகிறது. விசாரிச்சிருக்கணும், விசாரிச்சா கொஞ்சம் அமைதியாக இருப்பார், அடிக்க மாட்டார். ஆனால் அரச பரம்பரை பார்த்தீங்களா, கொஞ்சம் கோபம் அதிகமாக தான் இருக்கும் அவங்களுக்கு. உடனே கோபித்து வேந்தன் கையில் பொற்பிரம்பு வாங்கி, கையில் அந்த பொன் பொதிந்த அந்த பிரம்பை அதிகாரிகளிடத்திலிருந்து வாங்கி அண்டமும் அளவிலாத உயிர்களும் ஆகமாக, அந்த இறைவனுக்கு இந்த அண்டமே உடம்பாக இருக்கிறது, அளவில்லாத உயிர்களே அவனுக்கு உடம்பாக இருக்கிறது. ஆகம்னா உடம்புன்னு அர்த்தம். அப்போ இந்த அண்டங்களும் அளவில்லாத அந்த உயிர்களுமே அவனுக்கு உடம்பாக இருக்கிறது. அப்படி ஆகமாக கொண்டவன் முதுகில், அந்த சிவபெருமானினுடைய முதுகில், அந்த கூலியாளினுடைய முதுகில் வீசி புடைத்தனர். வேகமா ஒரு அடி கொடுத்துருதார், மெல்லமா கொடுக்கல. அதான் வீசி அப்படின்னா வேகத்தை குறிக்கக்கூடிய ஒரு வார்த்தை. வேகமா ஒரு அடி அடிச்சிருந்தார். உடனே சுவாமி என்ன பண்றாரு, கூடையோடு தலையில கூடையை வைத்து கொண்டு மண்தனை தலையில இருக்கக்கூடிய அந்த மண்ணை அந்த தனக்கு கொடுக்கப்பட்ட உடைப்புல கொட்டி அப்படியே மறைந்து விடுகின்றார். நிறைந்த சோதி, எங்கும் நீக்கமர நிறைந்த ஜோதியாக இருக்கக்கூடிய அந்த கூலியாள் இப்பொழுது மறைந்து விடுகின்றார். இவர் மண்ணை அந்த உடைப்புல கொட்டின உடனேயே அந்த இடத்துல மண்ணு தன்னை போல வளர்ந்து கரையை பூரா அடைச்சிருக்கு. கொஞ்சம் போல கொட்டின உடனே கரை அடைபட்டு விடுகிறது. அந்த அப்போ வேலையும் ஒழுங்கா செஞ்சு முடிச்சிருந்தாரு. செஞ்சு முடிச்சுட்டு அப்படியே சுவாமி வந்து மறந்துருக்கார். ஒரு கூட மண்ணை போட்டாரு, அந்த அடைப்பு அடைஞ்சிருது. உடனே வந்து சுவாமி அந்த இடத்துல இருந்து மறைந்து போய் விடுகின்றார். எங்கும் நீக்கமர நிறைந்த ஜோதி புலம்பாக இருக்கக்கூடிய அந்த பெருமான். வள்ளலாக இருக்கக்கூடிய பாண்டிய மன்னனினுடைய கோபத்தை கண்டவுடன் அந்த பிரம்பை கையில் வைத்திருக்கக்கூடிய அந்த வேலை வாங்கும் அதிகாரிகளெல்லாம் மன்னனினுடைய கோபத்தை கண்டு அஞ்சுகின்றார்கள். இவர்களுக்கும் இந்த அதிகாரிகளுக்கும் அளவற்ற கோபம் வந்துவிடுகிறது. அவர்கள் தங்களுடைய வலிமையான பெரிய கைகளை கொண்டு அந்த கூலியாளை ஈர்த்து பற்றி கொண்டு வலிய பற்றி கொண்டு இழுத்து வந்து அந்த பெருமானை
இவன்தான் வந்திக்காக வேலைக்கு வந்த கூலியாள் என்று அரசனிடத்தில் காட்டி நின்றார்கள். அந்த பெருமான், கூலியாளாக வந்த பெருமான் எப்படிப்பட்ட பெருமான்? நம்முடைய அகத்திலும் புறத்திலும் ஒளிந்து நிற்கக்கூடிய பெருமான். கீழேயும் மேலேயும் எல்லா இடங்களிலும் நீக்கமர நிறைந்து தன்னை காட்டிக்கொள்ளாது ஒளிந்து நிற்கக்கூடிய பெருமான். எல்லா உயிர்களிடத்திலும் உள்ளே புகுந்து தன்னை காட்டிக்கொள்ளாது ஒளித்து நின்ற பெருமான். அப்படிப்பட்ட அந்த கள்வனை இவன்தான் வந்தியினுடைய ஆள் என்று அந்த அதிகாரிகள் அரசனிடத்தில் காட்டி நின்றார்கள். கண்டவுடன் பாண்டிய மன்னனுக்கு கோபம் அதிகமாக இருந்ததனால் கோபித்து கொண்டு வேந்தன் கையில் பக்கத்தில் இருக்கக்கூடிய அதிகாரிகளிடத்தில் அந்த பொன் வேய்ந்த பிரம்பை வாங்கி கொண்டு அந்த பெருமான் முதுகில் வேகமாக அடித்து விடுகின்றார். அந்த பெருமான், கூலியாளாக வந்த பெருமான் எப்படிப்பட்டவர்? அவருக்கு இந்த அண்டமே உடம்பாக இருக்கிறது. அளவில்லாத எண்ணிக்கையற்ற உயிர்கூட்டங்களே அவனுக்கு உடம்பாக இருக்கிறது. அப்படி எல்லா உயிர்களையும் அண்டத்தையும் உடம்பாக கொண்ட அந்த சிவபெருமானினுடைய முதுகில், அந்த கூலியாளின் முதுகில் வேகமாக அடித்து விடுகின்றான் பாண்டிய மன்னன். உடனே அந்த கூலியாளாக வந்த பெருமான் கூடையோடு அந்த கூடையில் இருக்கக்கூடிய மண்ணை அந்த உடைப்பில் கொட்டி, அந்த கொட்டியவுடன் அந்த உடைப்பு அடைந்து விடுகிறது. சுவாமி அந்த இடத்திலிருந்து, அந்த கூலியாளாக நின்ற சுவாமி மறைந்து விடுகின்றார். இவ்வாறு எங்கும் நீக்கமர நிறைந்த ஜோதியாக இருக்கக்கூடிய பெருமான் இப்படிப்பட்ட ஒரு திருவிளையாடலை செய்கின்றார். பாண்டியன் முதுகில் பட்டது செழியன் பன்னியர் உடம்பினில் பட்டது. பாண்டியன் முதுகில் பட்டது செழியன் பன்னியர் உடம்பினில் பட்டது. ஆண்தகை அமைச்சர் மேனி மேல் பட்டது அரசிடம் குமரர் மேல் பட்டது. ஆண்தகை அமைச்சர் மேனி மேல் பட்டது அரசிடம் குமரர் மேல் பட்டது. ஈண்டிய கடல்கால் வீரர் மேல் பட்டது இவொளி மேல் பட்டது பருமோ. ஈண்டிய கடல்கால் வீரர் மேல் பட்டது இவொளி மேல் பட்டது பருமோ. பூண்ட வெங்கரி மேல் பட்டது எவ்வுயிர்க்கும் போதன் மேல் பட்ட அத்தழும்பு. பூண்ட வெங்கரி மேல் பட்டது எவ்வுயிர்க்கும் போதன் மேல் பட்ட அத்தழும்பு. திருவாசகத்திலே இத மணிவாசக பெருமான் சொல்றாங்க. பண் சுமந்த பாடல் பரிசு படைத்து அருளும் பெண் சுமந்த பாகத்தன் பெம்மான் பெருந்துரையா. பெண் சுமந்த கீர்த்தி வியன் மண்டலத்து ஈசன் கண் சுமந்த நெற்றிக் கடவுள் கலிமதுரை மண் சுமந்து கூலி கொண்டு அக்கோவால் முத்துண்டு பொன் சுமந்த பொன்மேனி பாடுதுங்கான் அம்மானாகாய். மதுரை மண் சுமந்து கூலி கொண்டு அக்கோவா அந்த பாண்டிய மன்னனால் முத்துண்டு, அதனால் புன் சுமந்த வடுவை சுமந்த பொன்மேனி அப்படின்ட்டு இந்த வரலாற்றை பதிவு பண்றாங்க. அதே மாதிரி பிட்டு நேர்பட மண் சுமந்த பெருந்துரை பெருந்திட்டமே அப்படின்னு சொல்றாங்க. பல இடங்கள்ல இந்த கருத்தை மணிவாசக பெருமான் கூறுகின்றார்கள். இந்த கூலியாளாக வந்த சிவபெருமானினுடைய உடம்பில் பட்ட அடியானது யார் மேலெல்லாம், எல்லார் மேலேயும் அந்த அடி விழுகிறது. பாண்டியன் முதுகில் பட்டது. முதல்ல பாண்டிய மன்னன் முதுகில் அந்த அடி விழுகின்றது. செழியன் பன்னியர் உடம்பினில் பட்டது. செழியன்னா பாண்டிய மன்னன். அந்த பாண்டிய மன்னனினுடைய மனைவிமார்கள் அவர்களுடைய உடம்பினில் பட்டது. அவர்களுடைய உடம்பிலும் இந்த அடி
அந்த பிரம்படி அவர்கள் உடம்பிலும் பட்டது. அப்போ பன்னி அப்படின்னா மனைவின்னு அர்த்தம். பன்னினா ஒருமை, பன்னியர்னா பன்மை. அப்போ அவனுக்கு நிறைய பட்டத்தரசிகள் இருந்திருக்கின்றார்கள் அப்படின்ட்டு. அதனால வீட்டில் போய் யாரும் மனைவிய இப்படி கூப்பிட்றாதீங்க. கூப்பிட்டா புற சிக்கல் தான் ஆகும். அது ஆனால் இந்த பன்னி அப்படின்னா மனைவி அப்படின்ட்டு ஒரு பொருள். ஆண் தகை அமைச்சர் மேனி மேல் பட்டது. ஆண்களில் சிறந்த அந்த அமைச்சர்களினுடைய உடம்பிலும் இந்த அடியானது பட்டது. அரசிளம் குமரர் மேல் பட்டது. அந்த அரசிளங்குமரர்கள் நிறைய பேர் இருக்காங்க, அவர்கள் மீதும் இந்த அடியானது விழுந்தது. ஈண்டிய கழல் கால் வீரர் மேல் பட்டது. நெருங்கி கூட்டமாக நிற்கக்கூடிய அந்த கால்களில் வீர கண்டைகளை அணிந்த அந்த போர்ப்படை வீரர்கள், அந்த போர்ப்படை வீரர்கள் மீதும் இந்த அடி விழுந்தது. ஈண்டியனா நெருங்கி கூட்டமாக இருக்கக்கூடிய அப்படின்னு அர்த்தம். கழல் அப்படின்னா வீரத்தண்டை, அதை அணிந்த கால்களை உடைய அந்த படை வீரர்கள் மீதும் இந்த அடி விழுந்தது. இவுளி மேல் பட்டது. இவுளின்னா குதிரை, அந்த குதிரை படைகள்லாம் இருக்கு, அந்த குதிரைகள் மீதும் இந்த அடி விழுந்தது. பருமம் பூண்ட வெண்கரி மேல் பட்டது. பருமம்னா கவசம், கவசத்தை அணிந்த வலிமையான யானைகள் மீதும் பட்டது. அப்போ அப்படின்னா அது கவசத்தை அணிஞ்சிருந்தாலும் அதையும் தாண்டி அந்த அடி விழுந்ததுன்னு அர்த்தம். கவசத்தையும் தாண்டி அந்த அடி யானைகள் முதுகில் விழுந்தது. எவ்வுயிர்க்கும் போதன் மேல் பட்ட அத்தடும்பு. எல்லா உயிர்களுக்கும் அறிவுக்கு அறிவாக இருக்கக்கூடிய அந்த சிவபெருமான். போதன் அப்படின்னா அறிவுன்னு அர்த்தம். அந்த அறிவுக்கு அறிவாக இருக்கக்கூடிய அந்த சிவபெருமான். அந்த சிவபெருமான் எல்லா உயிர்களுக்கும் அறிவுக்கு அறிவாக இருக்கக்கூடிய அந்த சிவபெருமான் மேல்பட்ட அந்த அடித்தழும்பானது, பிரம்படி தழும்பானது இப்படி எல்லார் முதுகிலும் அந்த அடிப்பட்டது. பரிதியும் மதியும் பாம்பும் ஐங்கோளும். பரிதியும் மதியும் பாம்பும் ஐங்கோளும். பல்நிறம் படைத்த நாள் மீனோ. பல்நிறம் படைத்த நாள் மீனோ. இருநிலம் புனல்கால் எரி கடுங்கணல்வான். இருநிலம் புனல்கால் எரி கடுங்கணல்வான். என்னும் ஐம்பூதமும் காரும். என்னும் ஐம்பூதமும் காரும். சுருதியும் ஆறு சமயவானவரும். சுருதியும் ஆறு சமயவானவரும். சுரர்களும் முனிவரும் தொண்டில். சுரர்களும் முனிவரும் தொண்டில். மருவிய முனிவர் கணங்களும் பட்ட. மருவிய முனிவர் கணங்களும் பட்ட. மதுரை நாயகன் அடித்தழும்பு. மதுரை நாயகன் அடித்தழும்பு. இன்னும் யார் மேலெல்லாம் இந்த மதுரை நாயகன் மீது பட்ட அடித்தழும்பு யார் மீதெல்லாம் பட்டது அப்படின்ட்டு வரிசையாக சொல்லிக்கொண்டே வருகின்றார். பரிதி சூரியன், மதி சந்திரன், பாம்பு ராகு கேது, மீதி இருக்கக்கூடிய 5 கோள்கள் செவ்வாய் புதன் வியாழன் வெள்ளி சனி. அப்போ நவக்கிரகங்கள், எல்லா நவக்கிரகங்கள் மேலேயும் இந்த அடி விழுந்தது. பல்நிறம் படைத்த நாள் மீனும் பட்ட. பட்டன்னா அடிபட்டன்னு அர்த்தம். அந்த பட்டைங்கிறத எல்லா இடத்துலையும் சேர்த்துக்கிடணும். பலவிதமான நிறங்களை உடைய நட்சத்திரங்கள், அந்த நட்சத்திரங்கள் மீதும் இந்த அடி விழுந்தது. இருநிலம் மிகப்பெரிய அந்த பரந்த பரப்பாகிய பூமி, புனல் நீர், கால் காற்று, எரி கடுங்கணல்
அந்த நெருப்பு, வான், ஆகாயம். அப்படி இந்த பஞ்சபூதங்களிலும் அந்த அடி விழுந்தது என்னும் ஐம்பூதமும் அந்த பஞ்சபூதங்கள் மீதும் இந்த அடியானது விழுந்தது. காரும் பட்ட, கார்னா கரிய மேகம், அந்த கரிய மேகத்திலும் இந்த அடி விழுந்தது. சுருதியும் அந்த வேதங்களுக்கும் இந்த அடி விழுந்தது. 6 சமயவானவரும், 6 சமயத்திற்கு உரிய முதல்வரானவர்கள், 6 சமயத்திற்கு உரிய தலைவர்கள், அவர்கள் மீதும் இது பட்டது. சுரர்களும், இதை 2 விதமா எடுத்துக்கலாம். 6 சமயம்ங்கிறத நம்ம இப்படி சைவம், வைணவம், கௌமாரம், சாக்தம், சௌரம், காணாபத்தியம், இப்படி 6 சமய தலைவர்கள், இந்த பிள்ளையார், முருகர் எல்லார் மேலேயும் விழுந்தது அடி அப்படின்ட்டு எடுத்துக்கிடலாம். இன்னும் உச்சமயமாகவும் எடுத்துக்கிடலாம். 6 சமய வானவர்கள், அந்த 6 சமயத்திற்கு உரிய அந்த முதல்வர்கள் மீதும் அந்த அடியானது விழுந்தது. சுரர்கள் மீதும், சுரர்கள்னா தேவர்கள், தேவர்கள் மீதும் அந்த அடி விழுந்தது. முனிவர்கள் மீதும் விழுந்தது. தொண்டின் மருவிய முனிவர் கணங்களும், தொண்டுக்காகவே இறைவனுக்கு தொண்டு செய்யக்கூடிய அந்த முனிவர் கணங்கள், எல்லா சிவகணங்கள் மீதும் இந்த அடியானது விழுந்தது. அந்த மதுரை நாயகன் முதுகில் பட்ட அடித்தழும்பு இவ்வாறு எல்லார் மீதும் அந்த அடியானது இப்பொழுது விழுந்தது. எல்லா உயிருக்கும் அறிவுக்கு அறிவாய் உள்ள அந்த சிவபெருமான் மீது பட்ட அந்த பிரம்படி தழும்பானது யார் மீதெல்லாம் விழுந்தது? எல்லார் மீதும் விழுந்தது. அதை வகைப்படுத்தி கூறுகின்றார். முதலில் பாண்டிய மன்னனின் முதுகில் அந்த அடி விழுந்தது. செழியனின், பாண்டிய மன்னனினுடைய பட்டத்தரசிகள் எல்லாரும் உடம்பிலும் அந்த அடி விழுந்தது. ஆண்களில் சிறந்த அந்த அமைச்சர்கள் எல்லார் உடம்பின் மீதும் அந்த அடி விழுந்தது. அரசிளம் குமரர்கள் மீதும் அந்த அடி விழுந்தது. நெருங்கி கூட்டமாக இருக்கக்கூடிய கால்களில் வீரத் தண்டைகளை அணிந்த அந்த காலாட்படை வீரர்கள் மீதும் இந்த அடி விழுந்தது. குதிரை கூட்டங்கள், அந்த குதிரை படைகளில் இருக்கக்கூடிய அந்த குதிரைகள் மீதும் இந்த அடி விழுந்தது. நல்ல வலிமையான கவசத்தை அணிந்த வலிமையான யானைகளின் மீதும் அந்த கவசத்தை தாண்டி அந்த யானைகளினுடைய உடம்பில் இந்த அடி விழுந்தது. இவ்வாறு எல்லா உயிர்க்கும் அறிவுக்கு அறிவாய் உள்ள சிவபெருமான் மீது பட்ட அந்த பிரம்படி தழும்பு எல்லாருக்கும் அந்த அடி விழுந்தது. சூரியன், சந்திரன், ராகு, கேது, செவ்வாய், புதன், வியாழன், வெள்ளி, சனி என்கின்ற 5 கோள்கள், பலவிதமான நிறங்கள் படைத்த நட்சத்திரங்கள், இவைகள் எல்லார் மீதும் அந்த மதுரை நாயகன் மீது விழுந்த அந்த பிரம்படி தழும்பு பட்டது. மேலும் மிகப்பெரிய அந்த பூமி, நீர், காற்று, எரிந்து கொண்டிருக்கக்கூடிய கடுமையான நெருப்பு, ஆகாயம் என்ற இந்த 5 பூதங்களின் மீதும் அந்த அடி விழுந்தது. கருமையான மேகத்தின் மீது அடி விழுந்தது. சுருதி வேதங்கள் மீது அந்த அடி விழுந்தது. 6 சமயத்து முதல்வரானவர்கள், அந்த 6 சமய தலைவர்கள் மீதும் இந்த அடி விழுந்தது. தேவர்கள் மீது அடி விழுந்தது. முனிவர்கள் மீது அடி விழுந்தது. தொண்டிற்காகவே தங்களை அர்ப்பணித்து கொண்ட முனிவர் கூட்டங்கள், சிவ கூட்டங்களின் மீதும் அந்த அடி விழுந்தது. இப்படி அந்த மதுரை நாயகன் மீது பட்ட அந்த பிரம்படி தழும்பு எல்லார் மீதும் விழுந்தது. வானவர், மனிதர், நரகர், புல்விலங்கு, மாசுணம் சிதல் எறும்பு ஆதி, ஆன பல் சரம் மலை மரம் கொடி புல், ஆதியாம் அச்சரமும் பட்ட, ஊனடை கருவும் பட்ட,
பட்டன ஒத்தழும்போடு ஊனடை வரும் பட்டன தழும்போடு உதித்தன உயிரில் ஓவியமோ உதித்தன உயிரில் ஓவியமோ தான் அடிபட்ட சராச்சர சடங்கள் தான் அடிபட்ட சராசரங்கள் தமக்கு உயிர் ஆகினோம் தழும்பு தமக்கு உயிராகினோ தழும்பு வானவர் தேவர்கள் மனிதர்கள் நரகர்கள் புல் அப்படின்னா பறவைகள் விலங்கு மாசுனம் அப்படின்னா பாம்பு சிதல் அப்படின்னா கரையான் என்ன அதுக்கப்புறம் எறும்பு ஆதி ஆன பல் சரமும் சரம் அப்படின்னா இயங்கு திணை இயங்குவன அப்படின்னு என்ன இப்படி சராச்சரம்னு சொல்லும்போது சரம் ப்ளஸ் அச்சரம் அப்படின்னுட்டு அதை பிரிக்கிறது தான் அதை சேர்த்து சொல்லும்போது சராச்சரம்னு வரும் அதில் சரம் அப்படிங்கிறது இயங்குவன இப்போ நாமெல்லாம் நடக்கிறோம் பார்த்தீங்களா அதனால் இயங்குவன அப்படின்ட்டு இதை இயங்கு திணை அப்படின்னு சொல்லுவாங்க இப்படி அந்த இயங்குவன அத்தனை மீதும் அந்த உயிர் கூட்டங்கள் மீதும் இந்த இறைவன் மீது பட்ட அந்த அடியானது அவர்கள் மீது பட்டது. அடுத்து அது வளரும், உயிர் இருக்கும், ஆனால் அந்த இடத்த விட்டு அது நகராது. அதுக்கு நிலையானவை நிலைத்திணை அப்படின்னுட்டு சொல்லுவாங்க. அது என்ன அப்படின்னா மலைகள், மரங்கள், கொடிகள், என்ன ஒன்றை பற்றி கொண்டு வளரக்கூடிய கொடிகள், அவரை கொடி, புடலங்கொடின்னு சொல்கிறோம்ல அந்த மாதிரி கொடிகள், புல், அதுக்கப்புறம் ஆதியாம் அச்சரமும் பட்ட இவ்வாறு ஒரே இடத்தில் இருக்கும், அந்த இடத்தில் மட்டுமே அவைகள் அசைந்து கொண்டு வளர்ந்து கொண்டு இருக்கும். அப்படி நிலையானவை நிலைத்திணையாகிய இவைகள் மீதும் அந்த அடியானது பட்டது. ஊனடை கருவும் பட்டன தழும்போடு உதித்தன. ஒவ்வொரு தாய் வயிற்றுக்குள்ளேயும் இருக்கக்கூடிய அந்த கருவுக்கும் அந்த கருவுக்குள் இருக்கக்கூடிய அந்த உயிருக்கும் இந்த அடி விழுந்தது. அந்த உயிர்கள் எல்லாம் அடுத்து பிறக்கும் பொழுது அந்த அடிபட்ட தழும்போடு அவைகள் பிறந்தன. தழும்போடு உதித்தன, பிறந்தன. உயிரில் ஓவியமும் தான் அடிபட்ட செவுத்துல வரைந்து வைத்திருக்கக்கூடிய உயிரற்ற ஓவியங்களின் மீதும் அந்த அடியானது விழுந்தது. அப்படின்னா என்ன அர்த்தம்? அறிவற்ற ஜடங்கள் மீதும் அந்த அடி விழுந்தது அப்படின்னு அர்த்தம். சராச்சர சடங்கள் தமக்கு உயிராகினோன் தழும்பு. சர அச்சர, அதாவது இயங்குவனவும் அச்சரம் நிற்பனவுமாகிய சேதனங்களுக்கும் அசேதனங்களுக்கும் அறிவற்றவையாம் சடங்களுக்கும் உயிராய் உள்ள இறைவன் அப்படின்னு அதற்கு பொருள். சரம் அப்படின்னா இயங்குவன, அச்சரம் அப்படின்னா நிற்பன, அதை சேதன பொருள் அசேதன பொருள் அப்படின்ட்டு சொல்லுவாங்க. என்ன ஜடம் அப்படின்னா அறிவற்றவை அப்படின்னு அர்த்தம். அப்போ இயங்குவனவும் ஆகிய சேதனங்களுக்கும் நிற்பனவுமாகிய அசேதனங்களுக்கும் அறிவற்றவையாய் இருக்கக்கூடிய ஜடங்களுக்குமே உயிர்க்கு உயிராக இருக்கக்கூடிய அந்த சிவபெருமான், அவன் மீது பட்ட தழும்பு மேற்கூறிய அனைவர் மீதும் அந்த தழும்பானது பட்டது அப்படிங்கிறாங்க. துண்ணென மாயோன் விழித்தனன் கமல சோதியும் யாது என வியந்தான் விண்ணவர் பெருமான் வெறுவினான் வானோர் வேறு உளார்மை பணிப்பு அடைந்தார்.
வண்ணயாழ் இயக்கர் சித்தர் சாரணர் தம் வடுபடா உடம்பினில் பட்ட புன்னை யாது என்று தத்தமில் காட்டி மயங்கினார் புகுந்தவாறு அறியார். இப்போ இந்த அடி விழுந்த உடனே வேகமாக திருமால் விழித்து பார்க்கின்றார். அப்போ அவர் தூங்கிட்டு இருந்திருக்காருன்னு அர்த்தம். என்ன இதுல சொல்லும்போது அலையாளி அரிதுயிலும் ஆயனது தங்கையே ஆதி கடவுரின் வாழ்வு அப்படின்னு சொல்றாங்க. அப்போ அந்த அலையாளி அலைகளை உடைய கடல்ல அந்த ஆதிசேஷன்கிற பாம்பு படுக்கையில அரிதுயில் கொண்டு இருக்கின்றார் அந்த திருமால். அந்த திருமால் இப்ப தூக்கத்துல இருந்து இந்த அடி விழுந்த உடனே தூக்கத்துல இருந்து விழித்து பார்த்தாராம். கமலச்சோதியும் யாது என வியந்தான். கமலச்சோதினா பிரம்மதேவன். அந்த பிரம்மதேவனும் என்ன இப்படி ஒரு அடி முதுகுல விழுந்துருச்சு அப்படின்ட்டு வியப்போடு என்ன நடந்தது என்று அவனும் பார்க்கின்றான். விண்ணவர் பெருமான் வெறுவினான். விண்ணவர் பெருமான்னா தேவர்களுக்கெல்லாம் தலைவனாகிய இந்திரன் பயப்படுதான். வெறுவுதல்னா பயப்படுதல். அப்ப இந்திரன் பயந்தான். அவன் மேலேயும் அடி விழுது. வானோர் தேவலோகத்தில் இருக்கக்கூடியவர்கள், விண்ணில் இருக்கக்கூடியவர்கள், வேறு உலர் இன்னும் மற்ற உலகங்கள் இருக்கக்கூடிய எல்லோரும் மெய்ப்பணிப்பு அடைந்தார். இந்த அடி விழுந்தவுடனே அவங்க உடம்புல ஒரு நடுக்கம் ஏற்பட்டது. பணிப்பு அப்படின்னா நடுக்கம்னு அர்த்தம். அது ரொம்ப குளிர்ச்சி அடைஞ்ச உடம்பு குளிர்ந்துட்டுன்னா ஒரு நடுக்கம் ஏற்படும். அதனால பணிப்பு அப்படிங்கிறத நடுக்கம் அப்படின்ட்டு அதுக்கு அதை எடுத்துக்கிடுவாங்க. மெய் பணிப்பு அடைந்தார். உடல் நடுக்கம் ஏற்படுகிறது இந்த அடி விழுந்த உடனே. வண்ண யாழ் இயக்கர் இலக்கணம் அமைந்த யாழை கையில் வைத்திருக்கக்கூடிய அந்த இயக்கர்கள், சித்தர்கள், சாரணர்கள், இவர்கள் அனைவர் மீதும் அந்த இவங்க மேல உடம்புல எந்த விதமான வடுவுமே இருக்காது. அப்படி வடுப்படாத அந்த உடம்பினில் இந்த அடி விழுந்தவுடன் ஒரு வடு ஏற்படுகிறது. அப்ப அவர்களுடைய உடம்பில் ஏற்பட்ட அந்த புண்ணை, அந்த வடுவை எல்லாரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் காமிச்சுக்கிட்டுதாங்க. இந்த ஏன் முதுகப்பாரு நீளமா ஒரு அடி விழுந்த கோடு இருக்கு, அதுல புண்ணு மாதிரி இருக்கு அப்படின்னு எல்லாரும் ஒவ்வொருத்தரும் தங்களுக்குள் தங்கள் முதுகை காட்டி கொண்டு, முதுகுல எப்படி அடி நீளமா விழுந்திருக்கு பாருங்க அப்படின்னு காட்டிக்கொண்டு என்ன நடந்ததுன்னு தெரியலையே என்று அவர்கள் மயங்குகின்றார்கள். நடந்த நிகழ்ச்சி என்ன என்று அவர்களுக்கு தெரியவில்லை. இப்படி அனைவரும் அந்த இறைவன் மீது பட்ட அடி அனைவர்கள் மீதும் பட்டு எல்லாருக்கும் ஒரு குழப்பம், ஒரு வேதனை, என்ன நடந்ததுன்னு தெரியலையே அப்படின்ட்டு எல்லாரும் ஒரு குழப்பத்தோடு அங்கே அவர்கள் இருக்கின்றார்கள். வானுலகத்தில் உள்ளவர்கள், மனிதர்கள், நரகத்தில் உள்ளவர்கள், பறவைகள், விலங்குகள், பாம்புகள், கரையான்கள், எறும்புகள் முதலிய எவ்வாறு சொல்லப்பட்ட பலவிதமான அந்த இயங்கு திணையாக இருக்கக்கூடிய அனைத்து உயிர்கள் மீதும் இறைவன் மீது பட்ட அடி விழுந்தது. அடுத்து மலைகள், மரங்கள், கொடிகள், புல் முதலிய அந்த நிலையானவை, நிலைத்திணையாக இருக்கக்கூடிய அந்த அசேதனங்கள் மீதும் இறைவன் மீது பட்ட அடியானது விழுந்தது. ஊனுக்குள் தங்கி இருக்கக்கூடிய அந்த உயிரோடு இருக்கக்கூடிய அந்த கருக்கள் மீதும் இறைவன் மீது பட்ட அடி விழுந்தது. அந்த கருக்கள் எல்லாம் உரிய காலத்தில் அவைகள் பிறக்கும் பொழுது முதுகில் அந்த தழும்போடு அந்த உயிர் கூட்டங்கள் எல்லாம் பிறந்தது.
சுவற்றில் வரையப்பட்ட உயிரில்லாத ஓவியங்கள் மீதும் அந்த அடிபட்டது. அதாவது சடங்கள் மீதும் அந்த அடி விழுந்தது, அறிவற்றவைகள் மீதும் அடி விழுந்தது. இவ்வாறு சராச்சர சடங்கள் தமக்கு உயிர் ஆயினோன் மீது பட்ட தழும்பு எல்லா மீதும் அந்த தழும்பு அந்த அடியானது பட்டது. இயங்குவனவாகிய சேதனங்களுக்கும் நிற்பனவுமாகிய அசேதனங்களுக்கும் அறிவற்றவையாம் சடங்களுக்கும் உயிர்க்கு உயிராய் உள்ள இறைவன் மீது பட்ட தழும்பு எல்லார் மீதும் பட்டது. அந்த அலையாளியில் ஆதிசேஷனை படுக்கையாக கொண்டு அரிதுயில் கொண்டிருக்கக்கூடிய அந்த திருமால் மாயோன் மீதும் இந்த அடி விழுந்தவுடன் அவன் வேகமாக விழித்து பார்க்கின்றான். என்ன நடந்தது என்று தெரியவில்லை. அந்த கமலத்தில் தாமரை பூவில் அமர்ந்திருக்கக்கூடிய ஜோதியாக இருக்கக்கூடிய பிரம்மதேவன் மீதும் அடி விழுந்தது. அவன் என்ன நடந்தது என்று வியப்போடு அவன் நிற்கின்றான். தேவர்களுக்கெல்லாம் தலைவனாக இருக்கக்கூடிய இந்திரன் தன் மீது அடிபட்டவுடன் பயந்து நடுங்குகின்றான். தேவர்கள் மற்றும் மற்ற உலகத்தில் உள்ளவர்கள் அனைவரும் மீதும் இந்த அடி விழுந்தவுடன் அவர்களுடைய உடம்பில் ஒரு நடுக்கம் ஏற்படுகிறது. இலக்கணம் அமைந்த யாழை வைத்து கொண்டு வாசிக்கக்கூடிய பாடக்கூடிய இயக்கர்கள், சித்தர்கள், சாரணர்கள், இப்படி பலவிதமான கணங்கள் அவர்கள் உடம்பிலெல்லாம் இதுவரைக்கும் எந்த விதமான ஒரு வடுவும் இல்லாமல் ஒரு தழும்பும் இல்லாத அவர்களுடைய உடம்பில் இப்பொழுது ஒரு இறைவன் மீது பட்ட அடியானது விழுந்து ஒரு தழும்பை ஏற்படுத்துகிறது, ஒரு புண்ணை ஏற்படுத்தி இருக்கின்றது. அந்த முதுகில் பட்ட அந்த புண்ணாகிய அந்த தழும்பை ஒவ்வொருவரும் தங்களுக்குள் அந்த முதுகை காட்டிக்கொண்டு என்னுடைய முதுகிலும் இப்படிப்பட்ட ஒரு புண் சுமந்த அந்த ஒரு வடி இருக்கின்றது என்று அவர்கள் அனைவரிடம் தங்களுக்குள் காட்டிக்கொண்டு என்ன நடந்தது என்று தெரியவில்லையே என்று மயங்கி இருக்கின்றார்கள். நடந்த நிகழ்ச்சிகள் எதுவுமே அவர்களுக்கு தெரிய வரவில்லை. புகுந்தவாறு அறியார், தெரிய வரவில்லை அவர்களுக்கு. ஏகநாயகன் எவ்வுயிர்களும் தானே என்பதும் அன்பினுக்கு எளியல் ஆகிய திறனும் காட்டுவான் அடிபட்டு அங்கு ஒரு கூடை மண் கொட்டி வேக நீர் சுருங்க கரையினை உயர்த்தி மிகுத்து உடன் வேலை நீத்து ஒழித்து போகியவாறு கண்டு கோல் கைய போய் நரையாட்டியை தொடர்ந்தார். ஏகநாயகன், ஏகன் அநேகன் இறைவன் அடி வாழ்க. அப்படி ஒன்றே குலம் ஒருவனே தேவன். அப்படிப்பட்ட அந்த ஏக நாயகனாக ஒப்பற்ற நாயகனாக இருக்கக்கூடியவன் எவ்வுயிர்களும் தானே என்பதும் அவனே எல்லா உயிர்களுக்குள்ளும் அவன் இருக்கின்றான். அப்படி எல்லா உயிர்களும் அவனே அந்த உயிர்களுக்குள் வீற்றிருக்கின்றான் என்பதும் அன்பினுக்கு எளியன் ஆகிய திறனும் காட்டுவான். அதே நேரத்தில் அப்படிப்பட்ட பெருமான் அன்பு உடையவர்களுக்கு மிகவும் எளிவந்த கருணையாக இருக்கக்கூடியவன் ஆகிய தன்னுடைய தன்மையை காட்டக்கூடியவனாக அவன் இருக்கின்றான். அப்படி காட்டக்கூடியவன் அடிபட்டு பாண்டிய மன்னனிடத்தில் அந்த பிரம்படி பட்டு கொண்டு அங்கு ஒரு கூடை மண் கொட்டி அந்த உடைப்பு எடுத்த இடத்தில் ஒரு கூடை மண்ணை அந்த இடத்தில் கொட்டி
உடனே அந்த மண்ணை கொட்டின உடனேயே ஆற்றினுடைய வேகமான நீர் சுருங்க, ஏன்னா கரை ஒசந்துறது, ஆற்று தண்ணி ஆற்றுக்குள்ளேயே போக ஆரம்பிச்சிருது. கரையினை உயர்த்தி அந்த கரையை நன்கு உயர்த்தி விடுகின்றார். ஒரு கூட மண்ணு தான் கொட்டுதாரு, கரையை நல்லா ஒசந்துருது. கரையினை உயர்த்தி மிகுத்து, இன்னும் எவ்வளவு உயரமாக கட்ட முடியுமோ அந்த அளவுக்கு மிகுதியாக கட்டிவிட்டு, உடன் வேலை நீத்து, உடனே அந்த வேலை இடத்திலிருந்து வேலை செய்வதை விட்டுவிட்டு ஒழித்து, தன்னை ஒழித்து கொண்டு போகியவாறு கண்டு அந்த இடத்தை விட்டு சுவாமி மறைந்து விடுகின்றார். அதை பார்த்து கோல் கையர், கையில் பிரம்பு வைத்திருக்கக்கூடிய அந்த அதிகாரிகள், இது ஏதோ ஒன்று மாயத்தன்மை நடந்திருக்கின்றது, நாம் முதல்ல இந்த கூலியாளை இங்கே காணோம், கூலியாள் ஒருவேளை அந்த வந்தியம்மா வீட்டுக்கு போயிருப்பாங்களோ, அங்கே போய் பார்ப்போம் அப்படின்னு சொல்லி அவர்கள் எல்லோரும் உடனே போய் நரையாட்டியை தொடர்ந்தார். அந்த தலையெல்லாம் நல்ல நரை விழுந்த முடியை உடைய அந்த வந்தியம்மையினுடைய வீட்டிற்கு சென்று அவர்கள் சேர்ந்தார்கள். இவர் இங்கே ஒழிச்சிருந்தாருன்னா அடுத்தால எங்கே போவார்? வந்தியம்மா வீட்டுக்கு தான் போவார். அங்கே தான் இவருக்கு, அங்கேருந்து தான் கூலியாளாக வந்தார். அதனால் வந்தியம்மா வீட்டுக்கு நம்ம போய் அங்கே இருக்காரான்னு பார்ப்போம் அப்படின்னு சொல்லி அவங்க எல்லாரும் வந்தியம்மா வீட்டுக்கு போகிறாங்க. அப்போ சாமி வேலையை முடிச்சிருக்காரு, செஞ்சு முடிச்சிருக்காரு. ஒரு கூட மண்ணைத்தான் போடுறாரு, அந்த கரை நன்கு உயர்ந்து விடுகிறது, சொன்ன வேலையவும் செஞ்சு முடிச்சிருந்தாரு சுவாமி. செஞ்சு முடிச்சுட்டு தான் அந்த இடத்த விட்டு உடனே மறைஞ்சிருந்தார். பண்பு தாழ் மனத்தோர் வலி செய்ய மன்னனால் மருத்தம் உண்டேயோ முன்பு போகிய ஆள் என் செய்தான் என்னாய் முடியுமோ இனி என திரங்கி என்பு போல் வெளுத்த குழலினால் கூடல் இறைவனை நோக்கி நின்று இறங்க அன்பு தேனாக அறுத்திய சிற்றோன் அமுது செய்து அருளினார் அருளால் பண்பு தாழ் மனத்தோர். பண்புனா கொடுமை, தாழ்னா தங்கியன்னு அர்த்தம். அப்போ கொடுமை தங்கி இருக்கக்கூடிய மனத்தை உடைய அந்த அதிகாரிகள். ஏன்னா தப்பு செஞ்சவன் மீது கருணை காட்டினா அவன் திருந்த மாட்டான். அந்த நேரத்தில் அவர்கள் கொடுமையானவர்களாக மாறிவிடுகின்றார்கள். அப்படி கொடுமை தங்கிய மனத்தை உடைய அந்த அதிகாரிகள் வலி செய்ய, வந்திக்கு துன்பம் செய்கின்றார்கள். அந்த கூலியாள் அந்த இடத்துல இருந்து மறைஞ்சிட்டாரு, அவர் யாரு உனக்கு தெரியுமா, எங்கே இருக்காரு, நீ ஒழிச்சு வச்சிருக்கிறியான்லாம் அந்த அம்மாவுக்கு துன்பத்தை கொடுக்கின்றார்கள். வலினா துன்பம். இன்னும் அந்த அம்மா இந்த துன்பத்தை தாங்கி கொண்டு, இப்போ இந்த அதிகாரிகள் மட்டும்தான் வந்திருக்காங்க, அடுத்தால மன்னனும் நம்மளை படாத பாடு படுத்த போகிறான் போல இருக்கு, மன்னன் என்ன தண்டனை தரப்போறான்னு தெரியலையே அப்படின்னு அந்த அம்மா இன்னும் வருந்துதாங்க. இன்னும் மன்னனால் மறுக்கம் உண்டேயோ, அடுத்தால மன்னன் அவன் என்ன துன்பத்தை செய்ய போகின்றான்னு தெரியலையே அப்படின்னு வந்தியம்மா வருந்தினார். முன்பு போகிய ஆள் என் செய்தான், நாம முதல்ல அனுப்பி வைத்த அந்த கூலியாள் அங்க போய் என்ன செய்தான்னு தெரியலையே, என்னாய் முடியுமோ இனி, இதற்கு பதில், இதற்கு முடிவு என்ன முடிவாக முடியும்னு தெரியலையே அப்படின்னுட்டும்
இந்த அம்மா வருந்துகின்றார்கள். என்னாய் முடியுமோ இனி என திரங்கி என்று கவலை உற்று. அந்த வந்தியம்மா கவலை உற்று. திரங்கின கவலை உற்று. என்பு போல் வெளுத்த குழலினார். எலும்பு எப்படி வெள்ளை வெள்ளையர்னு இருக்குமோ அதுபோல அந்த அம்மாவுடைய தலைமுடியெல்லாம் வெளுத்து போயிருக்கின்றது. ரொம்ப வயதானவங்க. அப்படி எலும்பு போல் வெளுத்த கூந்தலை உடைய அந்த வந்தியம்மையார் கூடல் இறைவனை நோக்கி நின்று இறங்க, அந்த கூடல் மாநகரத்து இறைவனாகிய சொக்கநாத பெருமான் இருக்கக்கூடிய திசையை நோக்கி நின்று வேண்டுகின்றார்கள். என்னை இந்த துன்பத்திலிருந்து காப்பாத்துப்பா, அரசன் என்ன துன்பம் தரப்போறான்னு தெரியலையே, இதிலிருந்து என்னை காப்பாற்றுவாயாக என்று அந்த வந்தியம்மையார் கூடல் மாநகரத்து இறைவனை நோக்கி நின்று வேண்டுகின்றார்கள். அந்த நேரத்தில் அந்த அன்பையே தேனாக கொண்டு அந்த சிற்றுண்டியாகிய அந்த பிட்டை அமுது செய்து அருளிய அந்த சொக்கநாத பெருமான் அருளால் இப்பொழுது அவர்களுக்கு அந்த என்ன நடந்தது அப்படிங்கிறத அடுத்த பாட்டில் சொல்றாங்க. சொக்கநாத பெருமானை அந்த அம்மையார் வேண்டுகின்றார். அந்த பெருமானினுடைய அருளால் அந்த அம்மையாருக்கு என்ன பரிசு கிடைத்தது அப்படிங்கிறத அடுத்த பாட்டில் சொல்றாங்க. அந்த அம்மையார் என்ன செய்தார்கள்? அந்த சொக்கநாத பெருமானுக்கு சிற்றுண்டியாகிய அந்த பிட்டை அறுத்தினார்கள். அறுத்துதல்னா வலிய சாப்பிட கொடுத்தல்னு அர்த்தம். அருந்துதல்னா நாம சாப்பிட்றது, நாமளா சாப்பிட்றது. அறுத்துதல்னா இந்த அடியார்கள் பெருமக்களுக்கு பரிமாறும்போது என்ன வேணும், இன்னும் கொஞ்சம் வச்சுக்கிடுங்க, இன்னும் கொஞ்சம் வச்சுக்கிடுங்கன்ட்டு வலிய சென்று நிறைய பரிமாறுதாங்க பாருங்க. அதுக்கு பேர் அறுத்துதல்னு பேர். உணவை அறுத்துதல். அவங்க வயிற்றுக்கு மிச்சமா மூக்கு முட்டை சாப்பிட வச்சிருவாங்க அவங்க அந்த உபச்சாரத்திலேயே. அப்படி இந்த அம்மா பல வருஷம் வலிமையாக அந்த சுவாமிக்கு அந்த பிட்டை கொடுத்துருக்காங்க. ஏன்னா ஒரு ஒரு ஆள் ஒரு 2 ஆள் சாப்பிட்ற அளவுக்கு பிட்டை கொடுத்துட்டு பேசாமல் இருக்க வேண்டியதானே. 2 ஆள் உள்ள பிட்டை உனக்கு கொடுத்துட்டேன், நீ சாப்பிட்டாச்சு, காலை பசி உனக்கு முடிஞ்சதுன்னு பேசாமல் இருந்திருக்க வேண்டியதானே. இந்த அம்மா அப்படி இல்லை. இந்த அம்மா என்ன செஞ்சாங்க? அவிச்ச புட்டு பூராத்தையும் சாமிக்கு நிவேதனம் பண்ணிட்டு தான் விற்பனையே பண்ணினாங்க. அப்போ ஒரு நாளைக்கு ஒரு சின்ன கணக்கு வச்சுக்கிட்டோமே, ஒரு 200 பேர் சாப்பிட்ட புட்டு பூரா டெய்லி சாமிக்கு படையல். சுடலமாட சாமிக்கு படையல் போட்ட மாதிரி டெய்லி புட்டு படையல் தான் அந்த அம்மா போட்டுக்கிட்டே இருந்திருக்காங்க. அதனால தான் அருத்திய அப்படிங்கிற வார்த்தையை பிரயோகப்படுத்துறாரு. வலிய சுவாமிக்கு பிட்டை சுவாமி தின்பதற்கு கொடுத்தாங்களாம் அந்த அம்மா. அது தேனாக கொடுத்தார்களாம். அது எதை வெளிப்படுத்துகிறது? அந்த அம்மையார் இறைவனிடத்தில் கொண்ட அன்பை வெளிப்படுத்துகிறது. அந்த அன்புதான் இப்பொழுது இறைவனிடத்தில் கொண்ட அன்புதான் தேன் போன்ற இனிமையை உடைய அந்த சிற்றுண்டியாகிய அந்த பிட்டை வலிய நிறைய சுவாமிக்கு கொடுத்து நிவேதனம் பண்ணி அதை சுவாமி அமுது செய்து அருளினார். அப்படிப்பட்ட சிவபெருமானுடைய அருளால் அடுத்து அந்த அம்மையாருக்கு ஒரு பரிசு கிடைக்கின்றது. ஏகநாயகனாகிய ஒப்பற்ற நாயகனாக இருக்கக்கூடியவன் எல்லா உயிர்களும் அவனே வீற்றிருக்கின்றான் என்பதும், அதே நேரத்தில் அவன் அன்பிற்கு எளியவனாக கட்டுப்பட்டு நிற்கக்கூடியவன் ஆகிய தன்மையையும் காட்டும் பொருட்டு அவன் இந்த திருவிளையாடலை செய்து கொண்டு இருக்கின்றான். பாண்டிய மன்னனிடத்தில் அடிபட்டு கொண்டு அங்கு ஒரு கூடை மண்ணை சுமந்து அந்த உடைப்பட்ட இடத்தில் அந்த மண்ணை கொட்டி விடுகின்றார். அந்த மண்ணை கொட்டியவுடன் அந்த ஆற்றினுடைய வேகமான நீர் சுருங்கி அதனுடைய வேகம் சுருங்கி ஆற்றுக்குள்ளேயே அந்த நீர் பாய்கிறது. கரையை உடைக்கவில்லை. அந்த கரையை நன்கு உயர்த்தி, மிகுதியான அளவிற்கு உயர்த்தி அந்த கரையை சரி பண்ணி விடுகின்றார். இவ்வாறு உடனே வேலை செய்வதை விட்டுவிட்டு அங்கிருந்து தன்னை ஒழித்து கொண்டு அங்கிருந்து சென்று விடுகின்றார் அந்த கூலியார். இதை கண்டு அந்த பிரம்பை கையில் வைத்திருக்கக்கூடிய அந்த அதிகாரிகள்
இவர் வந்தியம்மை வீட்டுக்குத்தான் சென்றிருப்பார், நாம் இவர் யார் என்ற விவரங்களை எல்லாம் போய் அந்த நரைத்த முடியை உடைய அந்த வந்தியம்மையினிடத்தில் கேட்டு தெரிந்து கொள்வோம் என்று இப்பொழுது வந்தியம்மையினுடைய வீட்டிற்கு அவர்கள் வருகின்றார்கள். கொடுமை தங்கிய அந்த மனத்தை உடைய தக்க தண்டனை கொடுக்கக்கூடிய வல்லமை வாய்ந்த மனத்தை உடைய அந்த அதிகாரிகள் இப்பொழுது வந்தியம்மைக்கு துன்பம் செய்கின்றார்கள். அந்த கூலியாள் யார், எங்கிருந்து வந்தார் என்றெல்லாம் அவரை துன்பம் சுப்படுத்தி கேட்கின்றார்கள். இந்த துன்பத்தை தாங்கிக் கொண்டு அந்த அம்மையார் மனதில் நினைத்து பார்க்கின்றார்கள், அடுத்து மன்னன் வந்தால் அந்த மன்னன் என்னவெல்லாம் துன்பம் செய்வானோ என்று, அந்த மன்னனால் என்ன துன்பம் ஏற்பட போகின்றதோ என்று அந்த அம்மையார் வருந்துகின்றார்கள். நாம் முன்பு அனுப்பிய அந்த கூலியால் அங்கு போய் என்ன செய்தான் என்று தெரியவில்லையே, இதற்கு முடிவு என்ன முடிவாக முடியுமோ என்று தெரியவில்லையே என்று அந்த அம்மையார் கவலை உற்று இருக்கின்றார்கள். எலும்பு போல் வெளுத்த கூந்தலை உடைய அந்த அம்மையார் கூடல் மாநகரத்து இறைவனை பார்த்து நின்று அந்த திசையை நோக்கி நின்று இறைவனை வேண்டுகின்றார்கள். அப்பொழுது இறைவன் அவருக்கு அருள் செய்கின்றார், அந்த அம்மையாருக்கு அருள் செய்கின்றார். அந்த இறைவன் எப்படிப்பட்டவர் என்று தெரியுமா? இந்த அம்மையார் அன்பை கலந்து தேனாக வலிந்து சுவாமிக்கு நிவேதனம் செய்த அந்த உண்ண கொடுத்த அந்த சிற்றுண்டியாகிய பிட்டை அமுதமாக தினந்தோறும் சாப்பிட்டு அந்த அம்மையாருக்கு அருள் செய்தவர் அந்த பெருமான். அந்த சிவபெருமானினுடைய அருளால் இந்த அம்மையாருக்கு இப்பொழுது என்ன நடக்க இருக்கின்றது என்பதை பார்ப்போம். கண்ணுதல் நந்தி கணத்தவர் விசும்பில் கதிர்விடு திப்பிய விமானம் மண்ணிடை எழுச்சி அன்னை வாயென்று வல்லை வைத்து அமரர் பூமழையும் பன்னிரை கீத ஓதையும் வேத பணுபலும் துந்துபி ஐந்தும் விண்ணிடை நிமிர சிவன் அருள் அடைந்தோர் மேவிய சிவபுரத்து உய்த்தார். கண்ணுதல், நுதல் கண், நெற்றிக்கண்ணை உடைய அந்த நந்தி கணத்தவர்கள், அந்த சிவகணத்தவர்கள்லாம் இப்பொழுது ஆகாயத்தில், விசும்பில் அப்படின்னா ஆகாயத்தில், கதிர்விட திப்பிய விமானம், ஒரு ஒளி வீசக்கூடிய சிறந்த, திப்பியன சிறந்த புஷ்பக விமானம், அந்த விமானத்தை மண்ணிடை இழுச்சி, வந்தியம்மையார் வீட்டுக்கு பக்கத்துல கீழே அந்த விமானத்தை இறக்குதாங்க. மண்ணிடைனா பூமி மீது, இழிச்சி அப்படின்னா இறக்கி. அப்போ வந்தியம்மா வீட்டு பக்கத்துல அந்த விமானத்தை இறக்குகின்றார்கள். அந்த விமானத்தை இறக்கி, அன்னையே நீ இந்த விமானத்திற்குள் வந்து ஏறுவாயாக அப்படின்ட்டு அந்த அம்மையை கூப்பிடுகின்றார்கள் அந்த நந்தி கணத்தவர்கள். அன்னைவா என்று வல்லை வைத்து வேகமா அந்த அம்மாவை அழைத்து கொண்டு அந்த விமானத்துக்குள் அமர்த்தி வைக்கின்றார்கள். அந்த நேரத்தில் அந்த விமானத்துல அந்த அம்மையாரை சிவலோகத்துக்கு அவங்க கூட்டிட்டு போறாங்க. அந்த நிகழ்ச்சி நடக்கக்கூடிய நேரத்தில் அமரர் பூமழை பொழிகின்றார்கள். தேவர்களெல்லாம் அப்படியே அந்த அம்மையார் மீது பூவை மழையாக சொரிகின்றார்கள். பன்னிரை கீத ஓதையும் விண்ணிடை நிமிர, அமரர் பூமழையும் விண்ணிடை நிமிர, அந்த விண்ணிடை நிமிரங்கிறத எல்லா இடத்துலையும் கொண்டு சேர்த்துக்கிடணும். விண்ணிடை நிமிரன்னா விண்ணிடை ஓங்கி ஒலிக்க, அமரர் பூமழையும் விண்ணிடை நிமிர, தேவர்கள் பூமழையும் அந்த ஆகாயத்தில் அப்படியே சொரியப்படுகிறது. பன்னிரை கீத ஓதையும் விண்ணிடை நிமிர, பன்னிறைந்த
அந்த கீதங்கள், ஓதைனா ஓசை, அந்த கீத ஒலிகளும் ஆகாயத்தில் ஒலிக்கின்றது. நிமிர அப்படின்னா இடங்கண்டு பொருள் எடுத்துக்கிடணும். ஆகாயத்தில் அந்த கீதங்கள் எல்லாம் ஒலிக்கப்படுகிறது. வேத பணுவலும் விண்ணிடை நிமிர, அந்த வேதங்களை எல்லாம் ஓதக்கூடிய அந்த வேத ஓசைகளும் ஆகாயத்தில் ஒலித்து கொண்டு இருக்கிறது. துந்துபி ஐந்தும் விண்ணிடை நிமிர, துந்துபி முதலிய 5 வாத்தியங்கள், அந்த 5 வாத்தியங்களும் ஆகாயத்தில் வாசிக்கப்பட்டு கொண்டு இருக்கின்றது. சிவன் அருள் அடைந்தோர், சிவபெருமானினுடைய அருளை அடைந்தோர் மேவிய, அவர்கள் தங்கி இருக்கக்கூடிய சிவபுரத்து வைத்தார். சிவபுரத்திற்கு இப்பொழுது அந்த வந்தியம்மையை நந்தி கணத்தவர்கள் கொண்டு சேர்த்தார்கள். அப்போ சிவபுரம்னா இந்த சாலோகம் அப்படின்னு அர்த்தம். 4 விதமான பதவிகள் சொல்லப்படுது. சாலோகம், சாமீபம், சாரூபம், சாயுச்சியம். இந்த இடத்துல சாலோகம்னா அவனுடைய உலகத்தில் வீற்று இருத்தல் அப்படின்ட்டு பொருள். அப்படி அந்த சாலோக பதவியை இந்த வந்தியம்மைக்கு சுவாமி கொடுக்கின்றார். அந்த மேல கண்ணுதல் நந்தி கணத்தவர்னா அது சாரூப பதவி. நெற்றிக்கண் சாமிக்கு உண்டு. முதல்னா நெற்றி கண், அப்ப நெற்றிக்கண் சாமிக்கு உண்டு. சாமியை போல அந்த நந்தி கணத்தவர்களுக்கும் நெற்றிக்கண் உண்டு. அந்த இது சாரூபம். சுவாமி ருத்ராட்சம் அணிஞ்சிருப்பாரு, இவங்களும் அணிஞ்சிருப்பாங்க. சுவாமி திருநீர் பூசியிருப்பாரு, இந்த நந்தி கணத்தவர்களும் திருநீர் பூசியிருப்பாங்க. இவங்களுக்கும் 3 கண்ணு இருக்கும். அது அப்படி அந்த சாரூபத்தை அடைந்த நந்தி கணத்தவர்னு அதுக்கு அர்த்தம். கண்ணுதல் நந்தி கணத்தவர்னா சாரூபத்தை அடைந்த நந்தி கணத்தவர்கள். அவர்கள்லாம் ஆகாயத்துல ஒரு விமானத்தை கொண்டு இந்த அம்மாவை அழைச்சிக்கிட்டு போறாங்க. அடுத்து மன்றுடையான் ஓர் கூடை மண் கொட்டி, மறைந்ததும் அடைகரை நீண்ட, குன்று என உயர்ந்த தன்மையும் தம்மேல், கோல் அடி பட்டதும் நோக்கி, என்றன் மேல் பட்டது, என்றன் மேல் பட்டது, இது என அது என அமைச்சர், நின்றவர் உணர்த்தும் நிகழ்ச்சியும் பிறர்பால், நிகழ்ச்சியும் நோக்கிய அந்நிருபன், மன்றுடையான், மன்றுனா நடன அரங்கம், அந்த வெள்ளியம்பலத்தை தன்னுடைய இடமாக கொண்ட அந்த நடராஜ பெருமான். அந்த நடராஜ பெருமான் ஓர் கூடை மண் கொட்டி மறைந்ததும், வேலையை ஒழுங்கா செஞ்சு முடிச்சிட்டார். கடைசியில் அடி வாங்கிட்டு வேலையை செஞ்சு முடிச்சிருக்காரு. அதான் அடி உதவுவது அப்படிங்கிற பழமொழிக்கு ஏற்ப அடித்த உடனே அந்த வேலையை செஞ்சு முடிச்சிருக்காரு சுவாமி. ஓர் கூடை மண் கொட்டி மறைந்ததும், ஒரு கூடையில் நிறைய மண்ணை கொட்டி அந்த உடைப்பை அடைத்து விட்டு மறைந்தது. இந்த நிகழ்ச்சியெல்லாம் அந்த பாண்டிய மன்னன் நினைத்து பார்க்கின்றான். பாண்டிய மன்னனும் மிகப்பெரிய சிவபக்தி கொண்டவன் அவன். அடைக்கரை நீண்ட குன்று என உயர்ந்த தன்மையும், அந்த அடைக்காத கரை, அடைக்காத கரை இப்பொழுது உயர்ந்த குன்று போல அடைபட்டு உயர்ந்த தன்மையையும் பார்க்கின்றார். ஒரு கூட மண்ணைத்தான் கொட்டினாரு, ஆனா உடனே அந்த கரை உடைஞ்சு போன கரைகள்லாம் நல்ல அடைஞ்சிட்டுத,
அந்த மண்ணு மலை போல வளர்ந்து அந்த உடைப்பட்ட கரை அடைபட்டு விட்டது. ஆனால் ஒரு கூட மண்ணு தானே போட்டாரு அப்படின்னு நினைத்து பார்க்கின்றார். தம்மேல் கோல் அடிபட்டதும் நோக்கி, தன் மீதும் அந்த பாண்டிய மன்னன் மீதும் அந்த பிரம்பினால் பட்ட அடி அவர் மீதும் இப்பொழுது அந்த அடி விழுகிறது. அதையும் சிந்தித்து பார்க்கின்றார். என்றன் மேல் பட்டது உடனே பக்கத்தில் இருக்கக்கூடிய அமைச்சர்கள்லாம் ஏன் மேலேயும் அடி விழுந்தது, ஏன் மேலேயும் அடி விழுந்ததுன்னு எல்லாரும் சொல்கின்றார்கள். இது என்ன, அது என்ன, இந்த அடி விழுந்திருக்கு, அந்த அடி விழுந்திருக்கு அப்படின்னுட்டு எல்லா அமைச்சர்களும் பக்கத்தில் இருக்கவங்கெல்லாம் சொல்லுதாங்க. அப்படி அமைச்சர் நின்றவர் உணர்த்தும், அமைச்சர்களும் அங்கு நின்று இருக்கக்கூடிய அனைவர்களும் உணர்த்தக்கூடிய அந்த நிகழ்ச்சிகளையும் சிந்தித்து பார்க்கின்றான் பாண்டிய மன்னன். பிறர்பால் நிகழ்ச்சியும் நோக்கிய அந்நிருபன், இன்னும் மற்றவர்கள் மீதெல்லாம் இந்த அடி விழுந்த அந்த நிகழ்ச்சியையும் சிந்தித்து பார்த்து அந்த பாண்டிய மன்னன் இப்பொழுது நினைத்து பார்க்கின்றான். நிருபன் அப்படின்னா பாண்டிய மன்னன் அப்படின்னு அர்த்தம். நிம்பன் அப்படிங்கிறது நிருபன் அப்படின்னுட்டும் சொல்லி வருகின்றது. அந்த வேப்பம்பூ மாலையை அணிந்தவன் அப்படிங்கிற அர்த்தத்திலையும் அதை சொல்லப்படுகிறது. நெற்றியில் கண்ணுடைய சிவபெருமானினுடைய சாரூபத்தை பெற்ற நந்தி கணத்தவர்கள் எல்லாம் இப்பொழுது ஆகாயத்தில் ஒளி வீசக்கூடிய சிறந்த ஒரு விமானத்தை இந்த பூமியில் வந்தியம்மையினுடைய வீட்டுக்கு பக்கத்தில் கீழே இறக்குகின்றார்கள். அன்னையே, நீ இந்த விமானத்திற்குள் வா என்று விரைவாக அந்த விமானத்திற்குள் அந்த அம்மையை அமர வைத்து அந்த வந்தியம்மையை சிவபெருமானினுடைய அருளை அடைந்தவர்கள் தங்கி இருக்கக்கூடிய அந்த சிவபுரத்து அந்த அம்மையை அழைத்து கொண்டு சென்றார்கள். அதாவது வந்தியம்மைக்கு சாலோக பதவியை இறைவன் கொடுக்கின்றார். இந்த அம்மை ஆகாய மார்க்கமாக செல்லும் பொழுது அந்த தேவர்களெல்லாம் பூமழையை ஆகாயத்தில் பொழிகின்றார்கள். பண் நிறைந்த கீத ஒலிகளெல்லாம் அந்த ஆகாயத்தில் ஒலிக்கிறது. வேதங்களை எல்லாம் ஓதிக்கொண்டு அந்த ஆகாயத்தில் வேதங்கள் ஒலித்து கொண்டு இருக்கின்றது. துந்துபி முதலிய 5 வாத்தியங்களும் அந்த ஆகாயத்தில் நன்கு ஒலித்து கொண்டிருக்கின்றது. இவ்வாறு ஒரு நல்ல வரவேற்போடு சிவபெருமானினுடைய அருளை அடைந்து இருக்கக்கூடியவர்கள் தங்கி இருக்கக்கூடிய சிவபுரத்துக்குள் இப்பொழுது வந்தியம்மையார் சென்று சேர்ந்தார். அந்த அம்மையாருக்கு சாலோக பதவி சுவாமி கொடுக்கின்றார். அந்த மன்றில் நடனமாடக்கூடிய பெருமானாகிய நடராஜ பெருமான் கூலியாளாக வந்து ஒரு கூடை மண்ணை கொட்டி அந்த இடத்தை விட்டு மறைந்து விடுகின்றார். அந்த அடைக்காத கரையானது தானாகவே நீண்ட குன்று போல உயர்ந்த தன்மையை அடைந்து அந்த கரை அடைபட்டு விடுகின்றது. இதையெல்லாம் அரசன் சிந்தித்து பார்க்கின்றான். தம்மேல் அந்த பிரம்பு அடிப்பட்டதையும் அவன் சிந்தித்து பார்க்கின்றான். பக்கத்தில் இருக்கக்கூடிய அமைச்சர்கள் என் மீது பிரம்படிப்பட்டது, உன் மீது பிரம்படிப்பட்டது என்று இது அது என்று அவர்கள் எல்லோரும் பிரம்படிப்பட்டதை கூறுகின்றார்கள். அதையும் சிந்தித்து பார்க்கின்றான். அங்கு நின்றவர்கள் உணர்த்தக்கூடிய நிகழ்ச்சிகள், என் மீது அடி விழுந்தது, உன் மீது அடி விழுந்தது என்ற அந்த நிகழ்ச்சிகளையும் பாண்டிய மன்னன் சிந்தித்து பார்க்கின்றான். இன்னும் மற்ற இடங்களில் இருக்கக்கூடிய மற்றவர்கள் மீது நடந்த நிகழ்ச்சிகளையும் அவர்கள் கூறுகின்றார்கள். இதையெல்லாம் பார்த்து சிந்தித்து பார்க்க அந்த பாண்டிய மன்னன் அவன் நினைத்து பார்க்கின்றான். உள்ளத்து ஆசங்கை பூண்டான் ஆக மண் உடைப்பில் கொட்டி, உள்ளத்து ஆசங்கை பூண்டான் ஆக மண் உடைப்பில் கொட்டி, கள்ளத்தார் ஆகி போனார் ககனத்தார் ஆகி சேனை, கள்ளத்தார் ஆகி போனார் ககனத்தார் ஆகி சேனை, வெள்ளத்தார் பிறரும் கேட்ப மீனவர்க்கு உவகை வெள்ளம், வெள்ளத்தார் பிறரும் கேட்ப மீனவர்க்கு உவகை வெள்ளம், உள்ளத்தாம் அழைத்து ஆகாய வாணியால் கூறலுற்றார், உள்ளத்தாம்
மலைக்கு ஆகாய பாடியால் கூறலுற்றார். உள்ளத்து ஆசங்கை பூண்டான் ஆக. மன்னனுக்கு உள்ளத்துல சந்தேகம் வந்து விட்டது. வந்தது சிவபெருமானோ அப்படிங்கிற சந்தேகம் இப்பொழுது வந்து விடுகிறது. ஆசங்கைனா சந்தேகம்னு அர்த்தம். அப்போ உள்ளத்து ஆசங்கை பூண்டானாக. மண் உடைப்பில் கொட்டி கள்ளத்தாராகி போனார். மண்ணை உடைப்புல கொட்டி விட்டு கள்ளத்தார்னா மறைந்து போகுதல்னு அர்த்தம். மறைந்து சென்று விட்டார், கள்ளத்தார் ஆகி போனார். இந்த இடத்தை விட்டு மறைந்து போய்விட்டார். ககனத்தார், அந்த இடத்தை விட்டு மறைந்து போன அந்த சொக்கநாத பெருமான் இப்பொழுது ஆகாயத்தில் தோன்றுகின்றார். ககனத்தார் ஆகி, ககனம்னா ஆகாயம், ககனத்தார்னா ஆகாயத்தில் தோன்றி. சேனை வெள்ளத்தார், அங்கு இருக்கக்கூடிய அந்த சேனை கூட்டங்கள், அந்த சேனை கூட்டங்கள் பிறரும், இன்னும் அங்கு இருக்கக்கூடிய மற்றவர்களும் கேட்குமாறு, அவர்கள் காதுக்கும் கேட்குது சுவாமி சொல்லக்கூடிய வார்த்தை. சேனைகள் படை வீரர்களுக்கும் கேட்கின்றது, அங்கு இருக்கக்கூடிய அமைச்சர் பெருமக்கள் மற்ற எல்லாருக்கும் கேட்கின்றது. அந்த கரையை அடைத்து கொண்டிருக்கக்கூடியவர்கள் இப்படி எல்லாரும் கேட்குமாறு. மீனவர்க்கு உவகை வெள்ளம் கொள்ள, அந்த பாண்டிய மன்னருக்கு மகிழ்ச்சி வெள்ளம் மனதில் ஏற்படுமாறு தாம் அழைத்து, ஆகாயத்துல அசரீரியாக பாண்டிய மன்னனை சுவாமி அழைக்கின்றார். ஆகாய வாணியால் கூறலுற்றார். ஆகாய வாணின்னா ஆகாயத்துல ஒரு சப்தமாக காட்சி கிடைக்கும். அப்படி அந்த ஆகாய வாக்காக சுவாமி இப்பொழுது பாண்டிய மன்னனிடத்தில் கூறுகின்றார். பாண்டிய மன்னனே, நான் சொல்வதை கேட்பாயாகன்னு முதல்ல பாண்டிய மன்னனை அழைக்கிறார். ஆகாயவாணின்னா ரேடியோ, இப்போ அந்த காலத்தில் ஆகாயவாணின்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா, அதுதான். ஆகாயத்தில் அந்த சப்தம் கேட்கப்படும். கீழே இருக்கக்கூடிய அந்த சேனை கூட்டங்கள், அந்த படை வீரர்கள், மற்றவர்கள், அரசர்கள், அமைச்சர் பெருமக்கள், அந்த கரையை அடைக்கக்கூடியவர்கள், அங்கே இருக்கக்கூடிய எல்லார் காதலையும் அந்த சத்தம் கேட்டுச்சு. சுவாமி சொல்லக்கூடிய வார்த்தை அப்படின்னாத்தானே எல்லாரும் நம்புவாங்க. ஒருத்தருக்கு மட்டும் கேட்டால் அது பிரயோஜனம் இல்லை. எல்லார் காதலையும் கேட்குமாறு சுவாமி அசரீரியாக ஆகாயத்திலிருந்து பாண்டிய மன்னனை நான் சொல்வதை கேட்பீராகன்னு முதல்ல பாண்டிய மன்னனை அழைக்கிறார் ஆகாயர் அசரீரியாக. இப்பொழுது அசரீரியாக பாண்டிய மன்னனுக்கு அந்த இறைவன் பதில் கூற ஆரம்பிக்கின்றார் என்று இந்த அளவில் இந்த சிந்தனையை நிறைவு செய்து மீண்டும் அடுத்த சிந்தனையில் இதனை நாம் தொடர்வோம். ஹர நம பார்வதி பதையே. வெற்றிவேல் முருகனுக்கு.